தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் கார்டன் சென்டருக்கோ இல்லை நர்சரிக்கோ போய் செடி வாங்கி வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மாதிரி செடிகளை நம்மளே உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுவும் சாதாரண செடியில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரோஸ் செடி தான் எப்படி கட்டிங்ஸ் மூலியமாக நம்மளே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் நான் கட்டிங்ஸ் மூலியமாக ப்ரொபகேட் பண்ண ஒரு ரோஸ் செடியை பற்றி போட்டிருந்தேன். ஆனால் நம்ம எல்லாரும் நிறைய யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்குல வந்து ரோஸ் கட்டிங்கை சொருகி வச்சு, அதுக்கப்புறம் தக்காளி பழத்தில், வாழைப்பழத்தில் அந்த மாதிரி நிறைய வந்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேக் வீடியோஸ் தான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வளராது செடி. காய்கறிக்கு காய்கறியும் வேஸ்ட்டு, நீங்கள் கட் பண்ண அந்த கட்டிங்கும் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% சக்ஸஸ் இருக்கும். எந்த செடியுமே வளர்க்குறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் சயின்ஸும் கொஞ்சம் பொறுமையும் இருந்தால் போதும், அதுவே நல்லா வளர்ந்துடும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். நம்ம எடுக்க போகிற கட்டிங்ஸ் வந்துட்டு செமி ஹார்ட்வுட் கட்டிங்ஸ், அதாவது ஒரு பென்சில் திக்னஸ்க்கு அந்த இயர் க்ரோத் ஆன பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து பூத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பென்சில் திக்னஸ்க்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டிங்கில் ஒரு க்ளீன் கட்டிங்காக வந்து இது பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. அதாவது சிசர் வச்சு கட் பண்ணாமல் செக்கட்டர்ஸ் வச்சு இந்த மாதிரி செக்கட்டர்ஸோ இல்லை நைஃபோ வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கட்டிங்கில் இருக்க அந்த ஊண்டு வந்து ஹீல் ஆகும் சீக்கிரமாக. நீங்கள் வந்து சிசர்ஸ் வச்சு ப்ராப்பராக கட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மண்ணில் நட்டு வச்சதுக்கப்புறமேட்டு அது வந்து ராட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து ப்ராப்பராக நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கேலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். அது வந்து ரோஸோ இல்லை எந்த கட்டிங்காக இருந்தாலுமே வந்து ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். கேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இருக்கிற எல்லா லீஃபு, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ், அது எல்லாமே இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த முள் கூட வந்து ரோஸில் இருக்க முள்ளை கூட வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் கத்தி வச்சு. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு 3 to 4 நோட்ஸ், அதாவது அந்த இலைகள்லாம் வந்திருக்கும் இல்லையா அந்த கணுக்கள், ஸோ 3 to 4 நோட்ஸ் வந்து மண்ணுக்குள்ளே இருக்க மாதிரி, கொஞ்சம் மேலே வந்துட்டு இந்த மாதிரி வெளியில் இருக்க மாதிரி ஒரு 3 to 4 நோட்ஸ் மேலேயும் 3 to 4 நோட்ஸ் வந்து கீழேயும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெயின் மேட்ரே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாட்டில் வச்சு மூடி வச்சிடணும். ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை கிளாஸ் ஜாரோ எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஜார் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து ஹியூமிடிட்டியை வந்து உள்ளே வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஹியூமிடிட்டி வந்து உள்ளே கேப்சர் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வந்து ரூட்டோட க்ரோத் வந்து இருக்கும். மேலேயும் வந்துட்டு நிறையா லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சைமல்டேனியஸாக ரூட் க்ரோத்தும் இருக்கும். மேலே இருக்க அந்த லீஃப் க்ரோத்தும் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணி அந்த கட்டிங்ஸ்க்கு வந்து நிறைய க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து ஒரு செமி ஷேடான இடத்துல வச்சுக்கோங்க. அதாவது காலையில் கொஞ்சமாக வெயில் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப இருட்டான இடத்துலையும் வைக்காதீங்க, ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்க இடத்துலையும் டைரக்ட் சன்லைட் வர இடத்துலையும் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது வந்து இந்த மாதிரி கட்டிங் வந்து நீங்கள் நட்டு வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிற அளவுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க, கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கட்டிங் அப்போ தான் ரூட்டிங் வந்து நல்லா நடக்கும். அதனால ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து என் கார்டனில் வந்து ஒரு ஷேடான இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் இதை வச்சிட்றேன் இந்த செட்டப்பை. அது வந்து அப்படியே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஒரு 2 monthsக்கு அப்புறமேட்டு எப்படி நல்லா ரூட் டெவலப் ஆயிருக்கு பாருங்கள். இன்னொரு மெயின் மேட்டர், நீங்கள் எடுக்கிற மண் வந்துட்டு நல்ல ஒரு போரஸாக இருக்கணும். அதாவது நல்ல சாண்டி மிக்சராக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்ல ஆக்சிஜனேட் பண்ணும். அதுக்கப்புறம் வாட்டரும் வந்துட்டு நல்ல ட்ரெயின் ஆகும், ஃப்ரீ ட்ரைனிங்காக இருக்கும். நான் எடுத்திருந்த அந்த கட்டிங் வந்துட்டு நீங்கள் கிளாஸ் சேர் வச்சு மூடி வச்ச கட்டிங் பார்த்தீங்க இல்லையா, அது வந்துட்டு உடனே வந்துட்டு ஒரு 2 monthsலேயே வந்து இந்த மாதிரி பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் நான் வந்து அந்த பட்ஸை வந்து எடுத்துட்டேன். பிகாஸ் வந்து ஆல்ரெடி அது வந்து கட்டிங்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எனர்ஜியில் தான் பட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த மதர் பிளான்ட்லேருந்து எடுக்கும் போது. ஸோ அதனால அது வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகிடும் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் 2 பாட்டில் வந்துட்டு தனித்தனி கட்டிங்ஸ் வந்து நட்டு வச்சுருக்கேன். அது லாஸ்ட் இயர் எடுத்து வச்ச கட்டிங்ஸ். இப்போ வந்து இது இந்த மாதிரி நல்லா க்ரோ ஆகிருக்கு. சில ரோஸ் வெரைட்டி வந்துட்டு நல்ல விகரஸ் க்ரோத் இருக்கும், சிலது வந்து ஸ்லோவாக தான் வளரும். ஸோ இந்த கிளைம்பரும் வந்துட்டு நான் அதே டைமில் தான் கட்டிங்ஸ் எடுத்தேன். பட் ஆனால் அதெல்லாமே வந்து ஸ்லோ க்ரோயிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த வெரைட்டி வந்து நல்ல விகரஸாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ வந்து பிரான்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னு. இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கட்டிங் வைக்கிறப்போ வந்துட்டு ரூட்டிங் ஹார்மோன் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். ரூட்டிங் ஹார்மோன் பவுடர் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். அது வந்து
ஆன்லைனில் இல்லை பிளான்ட் ஷாப்பில் நர்சரிஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து கண்டிப்பாக வந்து ரூட் வந்து க்ரோ ஆகும். பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரூட்டிங் ஹார்மோன் இல்லாமல் கூட வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். மெயினாக வந்துட்டு அந்த சன்லைட், சாயில், அதுக்கப்புறம் வாட்டரிங், அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற கட்டிங், இதில் வந்து கவனமாக இருங்க. இது கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். நீங்கள் யூகே, யூஎஸ் அந்த மாதிரி டெம்பரேட் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்ப்ரிங் டைமில் இல்லை சம்மர் டைமில் வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸில் வந்து க்ரோ பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்தியா மாதிரி ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து மான்சூன் டைமில் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டைம்ஸில் வந்துட்டு ரூட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான எல்லா அந்த வெதர் கண்டிஷன்ஸுமே இருக்கும். ஸோ சீக்கிரமாக ஈஸியாக வந்து ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்ப்ரிங்லேயோ இல்லை சம்மர்லேயோ இல்லை மான்சூன்லேயோ வந்து நீங்களும் இந்த மாதிரி ரோசஸ் வந்து கட்டிங்ஸ்லேருந்து க்ரோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.